தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலே லோகேஷோட படத்தில் நம்ம ஒரு தடவையாச்சும் நடிச்சிட மாட்டோமா என ஏங்கி கொண்டு தான் இருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோகேஷுக்கு கொக்கி போட்டிருக்காங்க. அதில் இரண்டு முக்கியமானவர்கள் யாருன்னா தனுஷ் மற்றும் நம்ம சிவகார்த்திகேயன் லோகேஷ் போகிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவரும் கூடவே போகிறாராம். அவர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் இவரும் ஃபாலோ பண்ணுறாராம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வினோத் காம்பினேஷனில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு படத்தை எடுக்கிறதா இருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, அவங்களும் லோகேஷ் கனகராஜுக்கு கொக்கி போட்டுட்டு இருக்காங்களாம். அதற்கு தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் லோகேஷோட படத்தை ஓகே பண்ணிங்கன்னா நான் மற்ற எந்த படமாக இருந்தாலும் விட்டுட்டு வந்து அந்த படத்தில் நடிக்கிறேன் என சொல்லியிருக்காராம். இப்படி எல்லாருமே போட்டி போட்டு கொண்டு இருக்கும் காலத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தானாக வந்த வாய்ப்பு லோகேஷ் கனகராஜ். எப்படி கமல்ஹாசனுக்கு விக்ரம் போன்ற ஒரு மிகப்பெரும் ஹிட்டை கொடுத்தாரோ அதே போல தான் நம்ம ரஜினிக்கு இந்த கூலி படத்தை மிகப்பெரும் ஹிட்டாக அமைய போராடிட்டு இருக்காரு. ரஜினி கடைசியாக நடிச்சிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வெற்றி இல்லை. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, வசூலில் நல்லதான் வந்தாலும் விமர்சன ரீதியாக அந்தளவுக்கு சரியான வரவேற்பு இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் போன வருஷமும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு பயங்கர அடி தான். நேற்று ரிலீஸ் ஆகிருந்த விடாமுயற்சி படமே பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாமல் காரமும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது. இதனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இனி படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஒரு சந்தேகமான கேள்விக்குறி தான். ஏன்னா இந்தியன் 2வோட அடி அந்தளவுக்கு இருந்துச்சு. அவங்களால இப்போ வரைக்கும் அதுலேருந்து மீள முடியல. ஆனால் சன் பிக்சர்ஸ் இவங்க பண்ணுற ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை ஈட்டி தருது. அப்படி தான் ஜெயிலர் படத்தை எடுத்தாங்க. மாபெரும் வெற்றி பெற்ற படம்னா அது ஜெயிலர் படம். அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தையும் எடுக்க போகிறாங்க. அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இப்படி இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷோட இயக்கத்தில் நடிக்கிறதுனால மிகப்பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அமீர் கானும் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய் கொண்டிருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம டி ராஜேந்திரோட வாய்ஸில் இந்த பாட்டு பார்க்க அருமையாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நல்லாவே இளமையாக யங்காக இருந்தார். அதனால் இப்போ தொடர்ந்து அதிகப்படியான சண்டை காட்சிகளை வச்சு இந்த படத்தை உருவாக்கிட்டு வராராம் லோகேஷ் கனகராஜ். கண்டிப்பாக இந்த படம் எல்சியூவில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த படத்துடைய இரண்டாம் சிங்கிள் பாடல் நம்ம அனிருத்தோடைய வாய்ஸில் தாரத்தப்பட்ட கீற மாதிரி ஒரு தரமான சாங்காய் வந்துட்டு இருக்கான். இந்த பாட்டு February 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அஃபிஷியல் அப்டேட் வருதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.